guys, welcome to SV Education. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th standard 5 mark important question seriesல chapter 3ல பயிற்சி 3.18ல மூணாவது சம் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா வரீங்க அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. உங்களுக்குள்ள ரொம்ப யூஸ்ஃபுல்லான 5 mark important question வந்து சாப்டர் பை சாப்டரா போட்டுருக்கோம். சரி வாங்க இன்னைக்குள்ள क्वेश्चन குள்ள போலாம். இன்னைக்குள்ள क्वेश्चन என்னதுன்னா ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. x + y = 7 0 3 5 ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. x - y க்கு ஒரு அணி கொடுத்திருக்காங்க. எனில் x மற்றும் y ஆகிய அணிகளை காண்கன்றாங்க. இத வந்து நீங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணலாம் வேண்டாம். ஒண்ணுமே இல்ல. இப்போ x + y = 2 இருக்கு. x - y = 2 இருக்கு. 4 இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். இத கேன்சல் பண்ணுவீங்க 2x = 6 இந்த மாதிரி பண்ணுவீங்கல. இப்போ நமக்கு அந்த பக்கம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் நம்பருக்கு பதிலா அணிகள் இருக்கு. அவ்வளவுதான். இப்போ பாருங்க இது எப்படி 6 வந்துச்சு? ரெண்டையும் 4ஐயும் கூட்டினா 6. அதே மாதிரி தான் இந்த அணியையும் இந்த அணியையும் கூட்டணும். இவ்வளவுதாங்க மெத்தட். ஓகேவா? இப்போ நமக்கு கொடுத்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 எழுதியாச்சு. ஓகேவா? இத சால்வ் பண்ணலாமா? இப்போ பாருங்க இது எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினா இப்போ முதல்ல ரெண்டுமே ஒரே நம்பர் இருக்கா பாருங்க. இப்போ இங்க x1x தான் இருக்கு, இங்க 1x தான் இருக்கு. இங்க 1y தான் இருக்கு, இங்க 1y தான் இருக்கு. ஓகேவா? இப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. இப்போ எதை டைரக்டா அடிக்கலாம்னா எது அடையாளம் மாறி மாறி இருக்கு பாருங்க. இப்போ x ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே பிளஸ் அடையாளத்துல இருக்கு. ஆனா y ல பாருங்க ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ் இருக்கா? அப்ப y கேன்சல் ஆயிடும். இப்போ 1x + 1x என்ன ஆகும்? 2x ஆ மாறும். 2x = இதே என்ன செய்யணும்? கூட்டத்தை செய்யணும். அடையாளம் எதுவுமே மாத்தல. இது பிளஸ் ஆ தான் இருக்கு, இது பிளஸ் ஆ தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் அணி என்னது? 7 0 3 5 பிளஸ் இரண்டாவது அணி என்னது? 3 0 0 4. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு அணியை கூட்டுங்க பாப்போம். 7 3 கூட்டணுமா? 7 + 3. இதுல உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பு இதுல உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பு. ஓகேவா? இதுல உள்ள செகண்ட் உறுப்பு இதுல உள்ள செகண்ட் உறுப்பு. அப்ப 0 + 0. அடுத்து இதுல 3 + 0. லாஸ்ட் இதுல 5 + 4. அப்ப ஆன்சர் என்ன வந்துச்சு? 7 + 3 10 0 3 9. இதுல ஆன்சர் வந்துச்சு. இது எதோட ஆன்சர்? 2x ஓட ஆன்சர். இப்போ நமக்கு எதோட வெளி தேவை? x ஓட வெளி தேவை. அப்ப x மட்டும் வெச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வந்து பெருக்கல்ல இருக்கு. 2x னா 2 * x ன்னு அர்த்தம். இப்போ ரெண்டு எப்படி இருக்கு? பெருக்கல்ல இருக்கு. அப்ப அங்க போய் என்ன ஆகும்? வகுத்தலா மாறும். வகுத்தலா மாறினா 1/2 ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ 1/2 முன்னாடி போட்டுக்கோங்க. 10 0 3 9. இப்போ அந்த 1/2 உள்ள பெருக்குங்க. 10/2 0 3/2 9/2. இப்போ x க்கு ஆன்சர் என்னது? 10/2 ஆன்சர் என்னது? 5 3/2 0 9/2. இதான் எதோட வேல்யூ? x ஓட வேல்யூ. ஓகேவா? இப்போ நம்ம x கண்டுபிடிச்சாச்சு. x அணிகள் கண்டுபிடிச்சாச்சு. வேற என்ன கண்டுபிடிக்கணும்? y அணிகள் கண்டுபிடிக்கணும். இப்போ மறுபடியும் இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுத பாப்போம். x + y = 7 0 3 5. ஓகேவா? x - y = 3 0 0 4. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தீர்க்கணும். அங்க என்னது அடிச்சோம்? y அடிச்சோம். ஏன் y அடிச்சோம்? ஏன்னா அதுதான் அடையாளம் மாறி மாறி இருந்துச்சு. இப்போ நம்ம அதே ஈக்குவேஷன் எழுதணும்னா y தான் அடிப்போம். இப்போ நமக்கு வந்து x அடிக்கணும். அப்ப என்ன செய்யலாம்? அடையாளத்தை மாத்தலாமா? இங்க -x இங்க பிளஸ் இருக்குதுனால மைனஸா மாத்துறோம். இங்க மைனஸ் இருந்தா பிளஸ்ஸா மாத்துறோம். இங்க பிளஸ் இருக்கு. அப்ப என்ன மாத்தணும்? மைனஸா மாத்தணும். இப்போ என்ன ஆகும்? x வந்து அடி பேருமா? இப்போ +y என்ன ஆகும்? 2y ஆ மாறும். 2y = ஃபர்ஸ்ட் அணி என்னது? 7 0 3 5. ஓகேவா? ரெண்டாவது அணி என்ன இருக்கு? அடையாளம் மாத்தியாச்சுல. அப்ப என்ன இருக்கு? மைனஸ்ல இருக்கு. அப்ப -3 0 0 4. இப்போ கழிங்க பாப்போம். 7 அதுல ஒரு 3. 7 ல 3 கழிச்சா எத்தனை? 4. 0 ல 0 கழிச்சா 0. 3 ல 0 கழிச்சா 3. 5 ல 4 கழிச்சா 1. இது எதோட வேல்யூ? 2y ஓட வேல்யூ.
இப்போ நம்மளுக்கு ஒய் மட்டும் தேவை. அப்போ அந்த 2 என்ன ஆகும்? 1/2 மாறும். 1/2 அணியில் என்ன ஆகும்? 4 0 3 1. இப்போ அந்த 1/2 உள்ள பெருங்க பார்ப்போம். இப்போ அந்த 1/2 உள்ள பெருங்க என்ன ஆகும்? y is equal to 4/2 0/2 3/2 1/2. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 2 0 3/2 1/2. இதான் எதோட வேல்யூ? ஒய்யோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆன்சர் போட்டு எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அதை எழுதணும். ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அதை எழுதணும்னா இந்த கணக்கு வந்து முடிஞ்சுச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த கணக்கு அவ்வளோதான். இதில் நம்ம ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இந்த பக்கம் உள்ளது வந்து ஒரு நம்பரா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த கணக்கு முடிஞ்சிடும். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.